மதுரை நகரம் எப்படி உருவானது தெரியுமா? ஒரே ஒரு கனவுதான். ஒரு பேரரசையும் ஒரு அழகிய நகரத்தையும் ஒரு தெய்வீக கோயிலையும் உருவாக்கச் செய்தது. அந்த கதைதான் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மதுரை நகரம் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் வளர்ந்தது. அப்பொழுது கோயில் முக்கியமாக பாண்டியர்களின் வழிபாட்டு மையமாக இருந்தது. பண்டைய காலத்தில் அசுரர்களுள் விருத்திராசூரன் என்றவனை இந்திரன் வதம் செய்தான். ஆனால் அதை தொடர்ந்து இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துவிட்டது. அந்த தோஷத்தை நீக்க வழி தேடி அலையும் போது அவன் ஒரு அதிசயமான இடத்தை அடைந்தான். அந்த இடம் கடம்பாவனம், பச்சை பசில் என்ற அடர்ந்த காடு. அங்கேதான் இயற்கையாகவே உருவான சுயம்பு சிவலிங்கம் விளங்கிக் கொண்டு இருந்தது. அதனை இந்திரன் அன்புடன் பூஜித்தான். அப்பொழுதுதான் அவனுடைய பாவம் நீங்கியது. அதே சமயம் பாண்டிய நாட்டோட ஆட்சியாளராக இருந்தவர்தான் குலசேகர பாண்டிய மன்னன். ஒரு நாள் இரவு மன்னனின் கனவில் சிவபெருமான் தோன்றினார். இந்த கடம்பாவன காட்டை அழகிய நகரமாக மாற்று, அந்த நகரின் மையத்தில் என் ஆலயத்தை எழுப்பு என்று அருள் கூறினார். மன்னன் விழித்தவுடன் அந்த கட்டளையை பின்பற்றி காட்டை அழகான நகரமாக மாற்றினார். அந்த நகரத்திற்கு பெயர் சூட்ட சிவபெருமான் தன் சடையில் இருந்த சந்திரனின் அமுதத்தை சிந்தி ஆசிர்வதித்தார். அதனால் அந்த இடம் மதுரை என புகழ் பெற்றது. இப்படி ஒரு வரலாறும் கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சி கோவில் தடாதகை மீனாட்சி அம்மன், அதாவது பார்வதி மற்றும் சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. பரப்பளவு சுமார் 14 ஏக்கர். கோயில் வளாகத்தில் 14 கோபுரங்கள், 1000 தூண்கள் கொண்ட மண்டபங்கள் உள்ளன. இந்த கோயில் தமிழ் கலாச்சாரம், கலை, இசை மற்றும் நடனத்திற்கு மையமாக விளங்குகிறது. இன்று அந்த இடமே உலக புகழ் பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் விளங்கும் தலமாகும். மேலும் இது 248 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் சிறப்பு பெற்றது. ஒரு கனவின் மூலம் பிறந்த நகரம், சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் அமர்ந்த கோயில், உலகின் அற்புத நகரங்களில் ஒன்று. அதுதான் நம்ம மதுரை.